Hi all. ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். சரியா? ஸோ அவங்க எஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? இதை நான் என்ன சொன்னேன், மூணா பிரிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆமாவா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, எக்ஸ் கமா ஒய் சொல்யூஷன் போட்டு எக்ஸ் கமா ஒய். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸும் ஒய்யும் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4 5. பாருங்க, எக்ஸ் வந்து 1 2 3 4 5 கோஸ் ஆன் அண்ட் ஆன், எண்டே கொடுக்கல. ஒய்யும் அதே மாதிரி 1 2 3 4 5 கோஸ் ஆன் அண்ட் ஆன். நான் ஏற்கனவே எப்படி சொன்னேன், இந்த மாதிரி இந்த ரிலேஷன் படிக்கும்போது, இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்கும்போது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, ஒரு ஃபங்க்ஷன்ல எக்ஸுங்கிறது சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் பசங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒய்ங்கிறது பொண்ணுங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது பசங்களும் இருப்பாங்க பொண்ணுங்களும் இருப்பாங்க. ஒரு ஃபேமிலியில அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஃபேமிலியில பசங்களும் இருப்பாங்க பொண்ணுங்களும் இருப்பாங்க. இப்போ அடுத்தது தேர்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, y இஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்ட்டு. இப்போ நல்லா கவனிங்க, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1 போட்டா ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது, 2. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2 போட்டா ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது, 4. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3 போட்டா ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது, 6. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 4 போட்டா ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது, 8. இப்படி போய்கிட்டே இருக்கும். ஆமாவா? இப்போ நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 2 பாக்ஸ் போட்டுட்டு நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, டொமைன், கோடொமைன், ரேஞ்ச், இந்த மூணுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இஸ் திஸ் ரிலேஷன் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மூணுத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்றேன், பொறுமையா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் பாக்ஸ்ல ஒய்ன்னு வச்சுக்கோங்க. உங்க குடும்பத்துல என்னென்ன பசங்க இருக்காங்க, 1 2 3 4 5 வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 இது போய்கிட்டே இருக்கும். அடுத்தது பொண்ணுங்க 1 2 3 4 5 போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ கல்யாணம் ஆகணும் அப்படின்னா இந்த கண்டிஷன்ல இருக்கணும். எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுமா? ஆகாது. இப்போ நீங்க படிச்சிட்டு இருக்க பசங்க, உங்களுக்கு நாம அதை பத்தி யோசிக்க கூட கூடாது, படிப்புல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஆனா வீட்ல பெரியவங்க இருப்பாங்க, அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க. இதுதான் கண்டிஷன். இங்க பாரு, நல்லா கவனி. எக்ஸ் ஒன்னுன்னா ஒய் யாரு, 2. அப்போ எக்ஸ் ஒன்னுன்னா ஒய் யாரை கல்யாணம் பண்ணுவாரு, 2வை கல்யாணம் பண்ணுவாரு. இப்போ எக்ஸ் 2ன்னா இந்த எக்ஸ் 2 யாரை கல்யாணம் பண்ணுவாரு, 4ரை கல்யாணம் பண்ணுவாரு. ஓகே, பாருங்க 6 போட்டுக்கிறேன். எக்ஸ் 3ன்னா ஒய் யாரை கல்யாணம் பண்ணுவாரு, சாரி எக்ஸ் 3ன்னா அவர் யாரை கல்யாணம் பண்ணுவாரு, 6ை கல்யாணம் பண்ணுவாரு. ஸோ இப்போ எல்லா குடும்பத்துல இருக்கிற எல்லா பசங்களுக்குமே பொண்ணுங்க இருக்கு. ஆமாவா? எல்லா பசங்களுக்குமே பொண்ணுங்க இருக்கு. ஸோ எவ்ரி எக்ஸ் ஹேஸ் அ யூனிக் எலமெண்ட். அல்லது கொடுத்துருக்காங்கல்ல எக்ஸ் ஒய், இதுல எக்ஸ் தான் டொமைன், ஒய் தான் கோடொமைன். இது புரிஞ்சதாகனா சார்? அப்ப ரேஞ்ச் இருங்க எழுதிடலாமா. டொமைன் என்னென்ன, டொமைன் என்னென்ன, 1 2 3 4 எல்லா பசங்களும் டொமைன், எல்லா பொண்ணுங்களும் கோடொமைன். 1 2 3 4 எல்லா பொண்ணுங்களும் கோடொமைன். ஐயா ரேஞ்சுனா என்னங்க, ரேஞ்சுனா என்ன, எந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சோ அவங்க தான் ரேஞ்ச். இங்க பாரு, எந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு 2, எந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு 4, எந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு 6. அப்போ 2 4 6 இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். ஸோ இவங்க தான் ரேஞ்ச். இது கிளியரா இருக்காக்கண்ணா? கிளியரா இருக்கா? நான் இங்க எழுதுறேன், சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் தான், இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்கோசரம். பசங்க, பெண், கல்யாணமான பெண், இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். புரிஞ்சதாக்கண்ணா? ரைட் சார். இப்போ இது ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேக்குறாங்க, இந்த ரிலேஷனே ஒரு ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேக்குறாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் பசங்க, அதாவது டொமைன் இருக்குல்ல, டொமைன்ல எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு பாருங்க. 1க்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2க்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, 3க்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, 4 இருந்தா 4க்கும் கல்யாணம் ஆகும். ஏன்னா 8ன்ற பொண்ணும் இருக்காங்க. அப்போ டொமைன்ல எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இதை எப்படி எழுதுறது,
எப்படி எழுதுறது? இதுக்கு பேரு இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் இமேஜ். கோடொமைனுக்கு பேரு இமேஜ்னு சொல்லுவாங்க. டொமைனுக்கு பேரு ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி எழுதலாம்னா, எவ்ரி டொமைன் ஹேஸ் அ யூனிக் இமேஜ். இங்க நல்லா கவனிக்கணும். எல்லா அண்ட் ஹென்ஸ் it is a function and hence it is a function. புரிஞ்சதா ராஜா? கிளியரா இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் டொமைன்னா என்ன, கோடொமைன்னா என்ன, ரேஞ்சுனா என்ன, இது கிளியரா இருக்கா? ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ.